ஃபீலிங்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு கூட்டு போய் காமிச்சிருவாரு எங்க அப்பாவை. நான் எப்பெல்லாம் மிஸ் பண்றேனோ அப்பெல்லாம் கூட்டு போய் காமிச்சிருவாங்க. ஆனா ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் எல்லாம் அவ்வளவா வரவே வராது. வந்துச்சுன்னா நான் அழுவேன். டிவி வந்து தியேட்டர் மாதிரி இருக்கு. எங்க மாமா கொடுத்த வரதட்சணையாது. ஏய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. நான் கேட்போம் அவரா ரோல் சாய்ஸா கொடுக்குறேன்னாரு. இவர் எத்தனை வாட்டி வீட்டுக்கு தெரியாம சென்னையில மீட் பண்ணிருக்கீங்க? ஒன்ஸ். வாய்ப்பே இல்ல. நிஜமா ஒன்ஸ். இது போய் தெரியாதா அவருக்கு? நம்ம மாமாக்கு தெரியுமா தெரியாதா? அவர் என் ஃப்ரெண்ட் ஒரு துரோகி சொல்லி விட்டாங்க. ஏன்னா நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன். அதனால எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் இதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு. நான் வந்தே ஆவேன்னு சொல்லி அட்டம் பிடிச்சி வந்தாரு. அங்க ஒரு பேக்கரியில போய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நின்று இருந்தேன். தனியா மீட் பண்ண வந்தா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாங்களா அவங்க? இல்ல அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க. நான் வர வரைக்கும் அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க கூட. ஏன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட் கூட தான் நான் வீட்டுக்கு போவேன். அவ இல்லன்னா நான் மாட்டிக்குவேன். ஆனா இந்த வாட்டி பயங்கர லேட், பயங்கர பயம் இருந்துச்சு. 1 வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நாங்க மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னாங்க. வந்து இதோட ஹோல் ரேட் எவ்வளவு இருக்கும்? ஒரு 40,000 இருக்கும் மொத்தமாவா? இது 12,000. அது ஒரு 10,000 ஐபே இல்ல, மேல தான் இருக்கும். நான் இன்னொன்னு பார்த்தேன், இந்த டைமண்ட்ல ஆன செருப்பு. டைமண்ட் ஆன செருப்பு சிண்டர்லா கூட போட்டுக்க மாட்டாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். தாய்லாந்துக்கு கப்பலோட தான் போனீங்களா? வருத்தமா இருந்தா உங்களுக்கு? வருத்தமா இருந்துச்சா? வருத்தமான்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி பாய்ஸ் போனா ஜாலி பண்ணுவாங்க, பேச்சுலர்ஸ் போனா ஜாலி பண்ணுவாங்கன்னா பொண்டாட்டி கூட கூட கண்ணுல ஒரு கலக்கம் தெரியும். அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இவங்க சட்டக்கு மேட்ச் ஆகுது. எல்லாமே எல்லாம் மேட்சிங் ஆகணும்னு நினைப்பீங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. மெயின்ல வந்து பிராண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்லிப்பர் போட்டோம்னா பர்கன் ஸ்டாக், அப்ப போட்ட ஷூ, கூல்ல போட்ட ஷூ, இதெல்லாம் வேணும் அப்படி நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். நீங்க வந்து முத வேலை தான். ஆமா, ஷூ பத்தி பேசும்போது சந்திரமுகி ஜோதியாக மாறாருல. Title sponsors Ramraj Mrutu Doubles. Mrutu Doubles from Ramraj. Super soft, super absorbent. The Chennai Silks. Let the celebration begins. We Care COE, Center of Excellence. India's first single-day facial architecture. Wishes you a happy Pongal. GT Holidays, South India's #1 travel brand. Presents Pongal Celebrations 2026. Supported by Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. மில்கி மிஸ்ட், பவர்ட் பை மிஸ்டர் கோல்ட், நட்சத்திர பூஜா ஆயில். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். கலாட்டா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோசியல் மீடியாவில் வந்து இவங்க பயங்கர பிரபலமான ஒருத்தவங்க. இவங்க கல்யாணத்தை வந்து ஊரே கொண்டாடிச்சு. இவங்க அப்பா வந்து செல்லம்மா, எல்லாரும் வந்து மாமான்னு கூப்பிடுவாங்க. இவங்க அம்மா வந்து எல்லாரும் செல்லம்மா, பேபின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாமாவுக்கும் பேபிக்கும் பிறந்த ஒரு புதல்வி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது அவங்களுக்கு இன்னைக்கு வந்து தலைப்பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் பெங்களூருக்கு அவங்க வீட்டுக்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து அவங்களுடைய விளாகர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து மற்ற ஆடியன்ஸ் வந்து கலாட்டா தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்ல, அதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வணக்கம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆன மாதிரியே தெரியலையே, புது மாப்பிள்ளை மட்டும் இருக்கீங்க. அதாவது இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்களை வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அழகாக கூப்பிட்டுருக்கீங்க. அதாவது கிறிஸ்துமஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. யார் வந்து செலக்ட் பண்ணி வச்சா? அதை நானு மோனா தான் மெயின். வருஷம் நாங்க பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலா எல்லாமே மோனா பார்த்து செஞ்சிருந்தது எல்லாமே. வந்து அதாவது சென்னையிலேருந்து பெங்களூர் வந்துட்டீங்க அப்படின்னப்போ அங்கே நம்ம வீடு. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நாங்க 6 months இருந்தேனே ப்ரோ. எங்க கல்யாணம் ஆகி 6 months அங்க தானே இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபீலிங்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு கூட்டு போய் காமிச்சிருவாரு எங்க அப்பா. அப்படிங்களா? எப்பெல்லாம் மிஸ் பண்றேனோ அப்பெல்லாம் கூட்டு போய் காமிச்சிருவாங்க. ஆனா ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் எல்லாம் அவ்வளவா வரவே வராது. அந்த மாதிரி பாத்துக்குவாங்க. ஆனா வந்துச்சுன்னா நான் அழுவேன். அதுதானே கூட்டு போய் காமிச்சிருவாங்க. இருந்தாலும் வந்து நான் தான் டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கம்பல்சரியா வந்து பண்ணது எதுக்காக? எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் எல்லாம் நான் வீட்டுல கூட நான் வந்து எப்படா கிறிஸ்மஸ் வரும் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப கேட்டுட்டே இருந்தேன், எப்போ பண்ணலான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு கதை வந்து உருவாக்குங்க பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்க ஒரு கதை வச்சிருப்பீங்கல்ல. ஜீசஸ் பார்ன் ஆகுறாரு. ஜீசஸ் பார்ன் அவங்க மதர் மேரி, ஜோசப், ஏஞ்சல். ஸோ அவங்கள பாக்குறதுக்கு வந்த விசிட்டர்ஸ். ஆக்சுவலி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, 3 ராஜா பொங்கல்னு சொல்லுவாங்க இதுல. ஓகே, 3 ராஜா பொங்கல். ஜீசஸ் பார்ன் ஆகி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து இந்த 3 கிங்ஸ் வருவாங்க ஜீசஸ் சர்ச் பண்ணின்னு. சோ அது எப்படி வருவாங்கன்னா, மேல ஸ்டாரை பார்த்து தான் அவங்க வந்து மேப் மாதிரி
ஒரு ஸ்டார். ஸோ அங்க சர்ச் பண்ணி நாங்க வருதுதான் மூன்ராஜா பொங்கல்னு கொண்டாடுவாங்க கிறிஸ்டியனிட்டியில. சூப்பர். நம்ம இதுல சோ இன்னைக்கு வந்து மூன்ராஜா பொங்கல் பொங்கல் இன்னைக்கு ஆ. சூப்பர். ஓ அப்ப இன்னைக்கு கிறிஸ்டின் பொங்கல். ஆமா. பொங்கல் ஓ மூன்ராஜா பொங்கல்னு பொங்கல்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சரி ஓகே. இது வந்து புது தகவலா இருக்கு எனக்கு. இவங்க யாரு சொல்லுங்க. இவர்கள் யாரு இவர்கள் யாரு இவர்கள் யாரு? சோ இது எங்க தாத்தா, எங்க இது டாடியோட daddy-யோட டாடி, dad. மம்மியோட டாடி. இது வந்து எங்க டாடி மம்மியோட சித்தப்பா. எல்லாம் படித்தவர்களா இருக்காங்களே. டாடியோட டாடி அப்பயே வந்து பட்டதாரியா? ஆமா ஆமா. அவங்களதெல்லாம் ஊர்ல வந்து ஸ்டுடியோ, அவங்களது ஸ்டுடியோ பிசினஸ். லைக் அவங்களும் டாடி பிளட் எல்லாம் வந்து அவங்க கேமராமேன். Cameraman. ஸோ அங்க வந்து கேஜிஎஃப்ல வந்து எங்க தாத்தா தான் சன்மேரி ஸ்டுடியோன்னு சொன்னா எங்க தாத்தா அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. கேஜிஎஃப் போனா ஓ இவங்களா சன்மேரி ஸ்டுடியோ அவங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவர் வந்து இது நம்ம தாத்தா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டிங்க. விதான சௌதா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இங்க விதான விதான சௌதா. சௌதான்னு சொல்லுவாங்க. நீங்க So வித்தியாசமான பேர்லாம் சொல்லாதீங்க. நான் கேள்விப்பட்டேன். அந்த இங்க பேலஸ் மாதிரி ஒரு இது காமிக்குவாங்க. பெங்களூர்னாலே ஒரு இது காமிக்குவாங்க பாருங்க. ஆமா, மேல okay. இந்த அசோக சக்கரா பில்டிங் எல்லாம் வச்சு காமிக்கிறாங்க பாருங்க. விதான சௌதா அது கவர்மெண்ட் ஆபீஸ். ஓகேங்களா? அங்கதான் வந்து தாத்தா ஒர்க் பண்ணியிருந்தாரு. சோ சூப்பர். இவர் வந்து மைன்ஸ்ல மேனேஜரா இருந்தாரு. கேஜிஎஃப் மைன்ஸ், KGF Mines. கேஜிஎஃப் மைண்ட். கோல்ட் மைன்ஸ். ஓகே. அந்த KGF. ஓ ஆமா. யாஷ். யாஷ். அங்க வந்து இவரு மேனேஜரா இருந்தாரு. அப்ப உங்க அப்பா ஒரு ராக்கி பாயா இருந்திருக்காரு. கரெக்ட்டா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து எங்க டாடி எல்லாம் அந்த லொகேஷனுக்கே போய் காமிக்குவாங்க. நம்ம கோல்ட் எப்படி Gold mine எடுக்கறாங்க. இந்த லொகேஷன் இருக்கு. இப்ப கோல்ட் மைன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. பட் அங்க வந்து நம்ம ஆக்சஸ் இருந்துச்சு அப்போ இவரு மெயின்டெனன்ஸ்ல. சோ நாங்கலாம் அப்போ போயிருக்கோம். கீழ எல்லாம் போயிருக்கோம். ஃபுல்லா எல்லாம் ஓ போயிருக்கீங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கும் கீழ போயிருந்தா. தங்கம்லாம் பாத்துருக்கீங்களாங்க? அதெல்லாம் இல்ல ப்ரோ, அத பார்க்க முடியாது. அம்மா ஏதாவது லைட்டா எடுத்து வச்சுக்கலாம்ல. கல்லு தானே அது. ஆ. அந்த கல்லு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். கல்லு மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து அவங்க வந்து மைண்ட் பண்ணி எடுப்பாங்கல்ல. நம்ம ஒரு கல்லு தான் பார்க்க முடியும். ஆனா உள்ள அந்த குகைக்குள்ள போற மாதிரியே இருக்கும் கீழ. அதான் அப்போ நான் குழந்தையா இருக்கும் போதும் இப்ப எல்லாம் மூடிட்டாங்க. சோ இப்ப அந்த படமா வந்தோம்னா பயங்கரமா ஆயிடுச்சு அந்த ஊரு. இப்ப எல்லாம் வந்து விசிட்டர்ஸே வந்து வர ஆரம்பிச்சு. இப்பயும் அந்த சுரங்கம் இருக்கா? உள்ள அளவு கிடையாது. இருக்கு. ஆனா அளவு கிடையாது. க்ளோஸ் அளவு இல்ல. அளவு இல்ல. ஓகே. அந்த தங்கத்தை மிஸ் பண்ணா இந்த தங்கத்தை எடுத்து வந்தீங்கல்ல. Sure. கரெக்டா? ஓகே டன். நம்ம வந்து அங்க நின்னு பேசலாம். ஓகே. உங்க வீடு மாதிரி எங்க நின்னு வேணா பேசுங்க. அப்படி எங்க வீடு சொல்லிட்டீங்க நீங்க. நான் எல்லாரும் பார்த்து பார்ப்பேன். சொல்லுங்க. அதாவது டிவி வந்து தியேட்டர் மாதிரி இருக்கு. இந்த டிவியோட விலை என்ன? எங்க மாமா கொடுத்த வரதட்சணை அது. இதெல்லாம் கேட்காது. நான் கேட்போம். அவரா ரோல் சாய்ஸா கொடுக்குறேன்னாரு எங்க இன்டர்வியூல. இது வந்து நாங்க வந்து அப்போ ஒரு இது வாங்கி ஒரு 5-6 இயர்ஸ் 5-6 ஆயிடுச்சு. years ஆயிடுச்சு. கோவிட் முன்னாடி வாங்கியிருந்தது இது. ஓகே சூப்பர் சூப்பர். இதோட விலை என்ன விலை? அப்போ என்கேஜ்மென்ட்க்கு முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாம வீடியோ கால் பேசிட்டு இருப்போம். அப்போ ஷேரை நீங்க உட்கார்ந்து இந்த டிவில பாட்டு சத்தமா வச்சு கேட்டு ஏன் அதான் என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. ஏன் வீட்டுக்கு தெரியாம என்கேஜ்மென்ட் முன்னாடி என்கேஜ்மென்ட் முன்னாடியே வீடியோ கால் பேசுறீங்க. அந்த 10 days கேப் இருக்கும் இல்லைங்களா மீட் பண்றதுக்கு முன்னாடி. சோ அவங்க வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர கேப்ல சோ அப்போ வந்து எல்லாமே நானே வந்து வீடியோ கால்ல ரூம் டூர் காமிச்சிட்டேன் நானே. ஓகே. மோனாக் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இதுதான் ரூம் டூர், இதுதான் ஹாலு, அதான் கிச்சன்னு சொல்லிட்டு மோனாக்கு வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோ கால்ல காமிச்சிட்ட வீடு. ஓகே. ஆனா அவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா பொண்ணுக்கு வீடு காட்டக்கூடாது. அது சொல்லுவாங்க ஃபார்மாலிட்டி. பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடாது. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு பிறகு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் மோனாக்கு தெரியும். இதுதான் இங்க இருக்குது, அததான் கிச்சனு, அங்கதான் பெட்ரூம், எல்லாமே தெரியும் மோனாக்கு. அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கவா? அதாவது இவர் எத்தனை வாட்டி வீட்டுக்கு தெரியாம சென்னையில மீட் பண்ணிருக்கீங்க? ஒன்ஸ். வாய்ப்பே இல்ல. நிஜமா once. இது பொண்ணு தெரியாதா அவருக்கு? யாருக்கு? நம்ம மாமாக்கு தெரியுமா தெரியாதா? அவரு என் ஃப்ரெண்ட் ஒரு துரோகி சொல்லி விட்டாங்க. ஆனா என்கிட்ட கேட்டுக்கவே இல்ல அவங்க. ம். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இவர் வந்து நான் வந்தே ஆவேன்னு சொல்லி அடம் புடிச்சு வந்தாரு. காலேஜ் முடிச்சுட்டு டைரக்டா நான் குரோம்பேட் இருக்குல்ல அங்க ஒரு பேக்கரியில போய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நின்று இருந்தேன். பாத்தீங்களா? தனியா மீட் பண்ண வந்தா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நின்னாங்களா அவங்க? இல்ல அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க பேசிக்கடின்னு போயிட்டாங்க. நான் வர வரைக்கும் அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க கூட. யாருன்னா ஏன்னா அங்க ஒரு மாட்டக்கூடாது, ஃப்ரெண்ட் தெரியக்கூடாது. கூட தான் நான் வீட்டுக்கு போவேன். அவ இல்லன்னா நான் மாட்டிக்குவேன். அதனால அவளே அது பிடிச்சிட்டு ஆக்சுவலா அது மீட் ஆகி 1 வீக்லயே நான் கிளம்பிட்டேன் இங்க இருந்து. நான் கால் பண்ண இமிடியேட்டா நீ நான் லீவ் போடலான்ங்கற, நீ என்ன சொல்ற, ஓகேவா உனக்கு, நான் வரட்டா மீட் பண்ணலாமா? மோன வந்து உங்க இஷ்டம், ஓகேவா உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. பயங்கர பயம் இருந்துச்சு. அது ஏன்னா immediate-ஆ நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன், இல்லன்னா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். அதனால எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் இதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டுன்னு. ஆனா இந்த வாட்டி பயங்கர லேட்டு. அதுலயே சொல்லிட்டு நான் இவர்கிட்ட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கேட்கவே இல்லை. நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அது ஒன்ஸ் தான். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரு அப்பாக்கு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா அது அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு. ஆனா தெரிஞ்சிருக்குது அவருக்கு. ஒரு 1 வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நாங்க மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னாங்க.
நீங்க அந்த clip நான் போடுறேன். அதே இன்டர்வியூல நான் என்ன சொல்லிருப்பேன்னா அது ஒரு சஸ்பென்ஸ், அது ஒரு சீக்ரெட், அது ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிருப்பேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாங்கல்ல, அப்போ வந்து நான் விட்ட சொல்லியே கொடுப்பேன், தயவு செய்து வாய் திறந்துடாதீங்க, நான் அந்த மாட்டி interview அங்க வச்சோம். இப்பதான் ரிவீல் பண்ண போல இப்பதான் reveal நான் எங்களோட பிளாக்ஸ்ல வந்து ரிவீல் பண்ணோம். சோ அதுல வந்து டீடைலா சொன்னோம் எப்படி எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்க போய் மீட் பண்ணோம் அப்படியே ரிவீல் ஆகும்போது இவங்க அப்பா நாங்க நினைச்சோம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி என்னமா எனக்கு தெரியாத மீட் பண்ணிக்கிற அப்படின்னு திட்டுவாரு நினைச்சா இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு அப்பவே எங்க தெரியும், அப்பா wait திட்ட பண்ணு. மாட்டாரு, எங்க அம்மா திட்டுவாங்கன்னு புரியல, நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் திட்டுவாங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா நீங்க? ஐயோ. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் எங்க கூட்டு போப்பீங்களா? டைரக்டா எங்க ரூமுக்கு வாங்க. அரே இருக்குதா ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லி. இது யார் கொடுத்தது? இது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் Friends கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். இது ஷூவே வந்து இவ்வளவு ஷூ வச்சிருக்கீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, எனக்கு வந்து இந்த ஷூ கலெக்ட் பண்ணுறது, வாட்ச் கலெக்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஷூ இதுல வந்து அதிகபட்சமான அதாவது இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து இந்த ஷூ வாங்கினா இந்த ஷூ காமிங்க எடுத்து காமிங்க. இன்னொரு இன்னொரு rack இருந்துச்சு. இதுல போடுங்க. ஸோ இது வந்து நைக், ஓகேங்களா? ஸோ நைக் ஏர், இதோட ரேட் எவ்வளவு? இது புதுசா ஒன்றும் போடல. போல. ஸோ இது வந்து ஒரு 10 குள்ள வந்துரும். இது எல்லா கலர்லயும் இருக்கும் என்கிட்ட. Black, ஜார்டன்ஸ் white, வாங்க இது. ஜார்டன்ஸ்ல வந்து பிளாக், கிரீன், அப்புறமா இன்னொரு இது இருக்கும். அது இப்போதுக்கு மேடம் தூக்கி எங்க வச்சுக்கிறாங்க, டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு மாதிரி கோவம் வந்து So, ஏன்னா அது இன்னும் பெருசா இருக்கும், இங்க தான் வச்சுன்னு இருந்தோம். இப்ப நான் இன்னொன்னு பார்த்தேன், இந்த டைமண்ட்ல ஆனா செருப்பு டைமண்ட் செட் சிண்டர்லா கூட போட்டுக்க மாட்டாங்க. பூமா ஷூஸ், அது வந்து ஆபீஸ்க்கு ரன்னிங் ஷூஸ், ஓகே. அந்த மாதிரி அம்மா ஃபார்மல்ஸ் நிறைய கலெக்ஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஜாஸ்தி வந்து இங்க பாருங்க, சட்டைக்கு மேட்ச் ஆகுது. வாட்ச் தான் ஜாஸ்தி கலெக்ஷன்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க அவுட்டோர்ல ஷூட் எடுத்தீங்கன்னா சட்டைக்கு மேட்ச் அந்த இது போட்டு வந்திருப்பேன். சூப்பர் சூப்பர். எல்லாமே எல்லாம் மேட்சிங் ஆகணும்னு நினைப்பீங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. மெயின்ல வந்து பிராண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ இப்போ ஒரு ஸ்லிப்பர் போட்டோம்னா பர்கன் ஸ்டாக் அந்த மாதிரி இப்போ வாங்கி வச்சிருக்கிறேன். இது ஒரு ரேட் சொல்லுவாங்க 20,000 நம்ம சொல்லுவாங்களே இந்த இது வந்து 12,000 இது. 12,000 ஓகே. அண்ட் வந்து இதோட ஹோல் ரேட் எவ்வளவு இருக்கும்? இந்த ஒர்த் ப்ரோ இது வந்து ஒரு 40,000 இருக்கும் மொத்தமாவா? இது 12,000 அது ஒரு 10,000 இல்ல, மேலதான் இருக்கும். மேலதான் இருக்கும் கண்டிப்பா. அந்த வேர்ல கேட்டீங்கன்னா ஷூக்கெல்லாம் ரீசேல் வேல்யூ இருந்துச்சு, அப்பப்ப எடுத்து போய் போட்டு நானே என்ன கிரேஸ் எதனால வந்து ஷூ மேலயும் அந்த வாட்ச் மேலயும் இவ்வளவு கிரேஸ்? பசங்களால அப்படிதானே ப்ரோ, பைக்கு, காரு, ஷூஸ், வாட்ச், சோ அததான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஜாஸ்தி எனக்கு வந்து இந்த மினி இந்த ஹாட் வீல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஓகே. கார், சின்ன சின்ன மினி கார் அது கலெக்ஷன்ஸ் பண்ணுவேன். சோ இது வந்து இது சின்ன வயசுல நான் வாங்கினா, அப்போ காலேஜ் டைம்ல வந்து வேன்ஸ்னு ஒரு ஷூஸ் வரும். ஓகே. வேன்ஸ் இருந்தா தான் காலேஜ் போவேன், போக மாட்டேன். சண்டை வரும் வீட்டுல, அப்பா வந்து சண்டை போடுவேன், இல்ல எனக்கு வேன் ஷூஸ் வேணும். அதுக்கப்புறமா பூமாக்கு வந்தேன், பூமா அப்புறமா கான்வர்ஸ், இப்போ வந்து எல்லாமே நைக்கு. ஆமா, சூப்பர். சோ இப்போ ரீசெண்டா வந்து தாய்லாந்து போறப்போ தான் இதெல்லாம் வாங்கணும். இந்த ஷூஸ் இப்ப காமிச்சா இல்லைங்களா, அது பிளாக், அதுலயே வந்து பிரவுன், ஒயிட், சோ அதெல்லாம் வந்து நடுவுல நம்ம தாய்லாந்துல வாங்கணும். ஒயிட் நைக் ஃபோர்ஸ் ஸ்னீக்கர்னு ஒன்னு வாங்கணும். தாய்லாந்துக்கு கப்பலோட தான் போனீங்களா? கப்பல் தான் ப்ரோ போனீங்க. ஆமா, வருத்தமா இருக்கா உங்களுக்கு? அவங்க அவ்வளவு டவுட் இருந்தா நீங்க பிளாக் இல்ல ப்ரோ, வருத்தமா இருந்துச்சா? வருத்தமான்னு சொல்ல முடியாது. ஆனா தாய்லாந்துக்கெல்லாம் ஆப்வியஸ்லி பாய்ஸ் போனா ஜாலி பண்ணுவாங்க, பேச்சுலர்ஸ் போனா ஜாலி பண்ணுவாங்கன்னா பொண்டாட்டி கூட போகலாம் ப்ரோ. நாங்க ஜாலியா தான் இருந்தோம். கண்ணோக்க கலக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எங்க போறோம் ப்ரோ? அந்த ஷூஸ் சொன்ன இல்லீங்களா, இந்த எடுத்து வச்சிருக்கீங்களே. சோ இங்க தான் இருக்கு, வாங்க காட்டுறேன். ஓகே. அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வைக்கவே இடம் இல்ல அப்படின்ட்டு. ஆமா, எனக்கு ஷூ கூட இடம் இல்ல. ஆமா, அதே மாதிரி அவங்களுக்கு செருப்பு வைக்கவே இடம் இல்ல, அங்கங்க சொல்லிருக்காங்க. இல்ல இன்னும் இருந்துச்சு என்கிட்ட, எல்லாமே டிஸ்போஸ் பண்ணாங்க. இவங்க மேடம் தான் வந்து டிஸ்போஸ் பண்ணிருந்த எல்லாம் வந்துட்டு, இல்ல இதுக்கு நான் நீங்க போடுற ஷூ, ஸ்கூல்ல போட்ட ஷூ, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வேணும் அப்படி நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். வெளிய போட்டீங்க, வந்த முத வேலை தான். ஆமா, எல்லாத்தையும் வெளிய போட்டு திட்டு வாங்கிட்டேன். எல்லாமே என்னென்ன இருக்குதோன்னு யூஸ் பண்ணாத விஷயம் நான் ஒரு ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருப்பேன். இது என்னத்துக்கு பரவாயில்ல, நான் வந்து வேர்ல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்லை, தூக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மெயின் அதான் அந்த இது. அப்புறமா இந்த ஷூஸ் வந்து இதெல்லாம் இப்போ மெயின். இப்போ ரீசெண்டா பத்தி பேசும்போது சந்திரமுகி ஜோதியாவ மாறாருல திருச்சுடி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நைக் ஏர், இப்போ ரீசெண்டா வாங்கியிருந்தது. ஒரு சின்ன அழுக்கு நான் வந்து இவர் இல்லாத டைம்ல போட்டு போயிடுவேன். நான் வந்து அந்த அந்த சொல்யூஷன் எல்லாம் வரும் ப்ரோ, அதுக்கு அந்த ஸ்ப்ரே மாதிரி வரும். ஸோ அதை போட்டு க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிட்ட பிறகு க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டு தான் பாக்ஸ்ல அது அழுக்காக்குறது நான் தான் க்ளீனா வச்சிடுவேன். நானும் போட்டும் போயிடுவேன் அப்பப்ப. அதே மாதிரி
பூமாஸ் அப்புறமா ஆரோ எல்லா பிராண்ட்லயும் இருக்கும். ஆனா ஜாஸ்தி வந்து பூமா தான் இருக்கும். இது ஒரு நைக்கு. என்ன எல்லாமே புதுசா வச்சிருக்கீங்க, எப்ப புதுசு. போடுவீங்க? போடவே மாட்டாரு. வாங்கி வச்சிருக்கீங்களா? வாங்கி வச்சுக்குவாரு, Collections போட எல்லாம். மாட்டாரு. யார் வாங்கி வச்சுக்கிறாரு? அவர் பையனுக்கு வாங்கி வச்சுக்கிறாரு. போடுவோம் ப்ரோ. போடுவீங்க. ஓகே. அது யாருக்கு? இது அது கலெக்ஷனுக்காக இவங்க ஷூவா போகுது. யாருது? இந்த பிங்க் கலர் இது இது என்னதான் ப்ரோ? இவருதுதான். ரொம்ப பழசு. ஸ்கூல் படிக்கும்போது வாங்க. இன்னொருக்கும் ஒலிக்குதுதான். ம். ஏன் வேஸ்ட் பண்ணோம்? போட்டு அது போட்டாலும் பரவாயில்ல, அது சும்மா தூங்கறதுக்கு எனக்காவது இடம் இருக்கும். ஆமா. நான் அங்கங்க ஒண்ணு சொருவி வச்சுக்கிறேன். புதுசுலாம் பார்த்து நம்ம ரசிக்கிறீங்க, குழந்தைய பாக்குற மாதிரி ஷூவை. வாங்க யூஸ் பண்ணோம் ப்ரோ. Title sponsors Ramraj Mrutu Doubles. Mrutu Doubles from Ramraj. Super soft, super absorbent. The Chennai Silks. Let the celebration begins. We Care COE. Center of Excellence. India's first single-day facial architecture. Wishes you a happy Pongal. GT Holidays, South India's #1 travel brand. Presents Pongal Celebrations 2026. Supported by Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Jayachandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Milky Mist, powered by Mr. Gold, Nakshatra Puja Oil. Darling Solar, 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம்.